இப்போ இந்த சிப்ஸில் கூட மயனீஸ் ஊற்றி தரானுங்க. லேஸ் பேக்கெட் வச்சுக்கிறானுங்க, டக்குன்னு ஒரு 4 பீஸ் சிக்கனை போடுறாங்க, அது மேலே மயனீஸை வந்து அள்ளி அடித்து ஊற்றிட்டு தராங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆப்பு ரெடியாக காத்திருக்கு. பச்சை முட்டையில் எண்ணெயை கலந்து அடின்னு அடிக்கிறாங்க. முட்டைன்றது பார்த்திங்கன்னா கிருமிங்க வளர்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் வந்து முட்டை. அப்போ இந்த பச்சை முட்டையை நீங்கள் வந்து பாயிலோ இல்லைனா வந்துட்டு குக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் பச்சை முட்டையை அப்படியே வச்சு ஸ்ட்ரீட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா கடை, கிரில்லு கடை, ஒரு இப்போ வேளச்சேரி ஏரியாவில் நான் சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், 150-200 கடை இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் அந்த கடையோட ஓனர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பிட்றது மாதிரி ஷவர்மாவையும் மயோனீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு 25-30 பேர் தான் சாப்பிட்ருக்காங்க, ஒரு 70 பேர் சாப்பிடல. அந்த ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போகுது. அந்த மயோனீஸை தூக்கி நான் குப்பையில் கொட்டுவேன்னா, இல்லைனா டேய் அப்படியே ஒதுக்கி வைடா, நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம பசங்க வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை நல்லா அப்படி முக்கி திருப்பி சாப்பிடுதுங்க. கிரானிக் டயரியா, ரத்த பேதி, சீத பேதி, என்னென்னலாம் டைப் ஆஃப் எந்த டயரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது. ஓகே, ஸோ ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ். ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முனியாண்டி அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழி, வெடைக்கோழி, நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு, இட்லி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. ஓகேங்களா, பிஎஃப்சி, எஸ்எஃப்சி அப்படின்ற பேரில் ஒரு கடை இருக்குது. ஆறு மாதம் ஸ்டாக்கு, 8 மாதம் ஸ்டாக்கு ஃப்ரோசனில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் மயோனீஸ் ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்சி, பிஎஃப்சியில் தான் கூட்டம் போகுது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எக்ஸ்பிரி டேட் போடுறீங்கனாலே அதெல்லாம் வந்து Greens Traditional Face Wash யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. Greens Traditional Face Wash.